ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். முதுகலை தமிழாசிரியர் அபயம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த சிறப்பான விழாவிற்கு வரவேற்புரை வழங்கியிருக்கிற தமிழ் திரு வெள்ளைத்துறை ஐயா அவர்களே, நோக்க உரை தந்திருக்கிற இந்த முதுகலை தமிழாசிரியர் அவையத்தின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர், தமிழ் உணர்ச்சியும் பற்றும் மிக்க அன்பு சகோதரர் தமிழ் திரு சண்முகநாதன் அவர்களே, இந்த விழாவை தலைமையேற்று மிகச்சிறந்த தமிழிலும் உங்களை ஊக்குவிப்பும் பேசி சென்றிருக்கிற முதன்மை கல்வி அலுவலர் தமிழ் திரு பிரின்ஸ் ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற முனைவர் சோமசுந்தரம் அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் ஷேக், ஒரு தமிழ் படித்தவர் ஒரு கல்லூரியின் முதல்வராகவும் திகழ முடியும் என்று உங்கள் முன்னால் நிரூபித்திருக்கிற கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், மிக சிறப்பாக இந்த மேடையிலே தமிழ் சொற்பொழிவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை தந்திருக்கிற என் அன்பிற்கினிய தோழர் பரமக்குடி செந்தில் அவர்களே, தொகுப்பாளர் சேது பழனி அவர்களே, நன்றியுரை நவல இருக்கிற முருகன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தம்பிகள் மணிமொழி அவர்களே, சாந்தகுமார் அவர்களே, கதிர்மணி அவர்களே, தாய்மொழியாம் தமிழ் மொழியில் அதிகபட்ச மதிப்பெண்களாக 99 மதிப்பெண்கள் எடுத்து தமிழின் பெருமையை இங்கே தலைநிமிர வைத்திருக்கிற என் அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, அந்த கம்பீரத்துக்கு காரணமாக இருக்கிற தாயினுக்கு சமமாக இருக்கிற எங்கள் தமிழாசிரியர் பெருமக்களே, இந்த மாணவ செல்வங்களை மண்ணில் தந்திருக்கிற பெற்றோர்களே, வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களே, அவ்வப்போது போட்டோ எடுக்கிற நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மலைய செந்தில் பேசின பேச்சை பார்க்கும்போது அவர் கணிப்பொறி ஆசிரியர், அரசு பள்ளியில் கணிப்பொறி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர். ஒருவேளை அவர் தமிழ் ஆசிரியராக இருந்தால் இன்னும் ஒரு 100 பிள்ளைகள் 99 மதிப்பெண்கள் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் விதைத்திருக்கிறார். ஆனால் நம்மளுடைய தலையெழுத்து தமிழின் மேல் நிறைய காதல் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள், தமிழ் உணர்ச்சி மிக்கவர்கள் எல்லாம் வேறு துறையை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார். நானுமே தமிழ் கிடையாது, நான் காமர்ஸ் தான். வணிகவியல் துறையில நான் முதுகலை முடித்தவள். தமிழ் மேல் உள்ள அந்த தீரா காதலின் காரணமாக நான் பிலிட் தமிழ் படித்தேன், எம்ஏ தமிழ் படித்தேன், டிபிடி படித்தேன். இப்போ தமிழாசிரியருக்கான ஒரு குறைந்தபட்ச தகுதியோடு நான் இருக்கிறேன் என்பதை என் தமிழாசிரியர்களுக்கு ரொம்ப பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் சொன்னார்கள், அக்கா இங்கே வருவாங்களா பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு. உண்மையிலே தமிழாசிரியர்களை பாராட்டுகிற தமிழாசிரியர்களின் விழா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா தமிழாசிரியர்களை கொண்டாடுவது அப்படிங்கிறது நம்ம அங்கங்கே காணப்படுகிற ஒரு நிகழ்வு தான். ஆனா உலகத்திலேயே தமிழாசிரியர்களால் கொண்டாடப்படுகிற முதல் நிகழ்வு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்ணில் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நாம் எல்லாருமே கர்வப்பட்டுக் கொள்ளலாம். தமிழாசிரியர்கள் தமிழாசிரியர்களுக்கு விழா எடுக்கிறார்கள் அப்படிங்கும் போது இந்த தமிழ் இன்னும் ஒரு அடி மேலே சென்றிருக்கிறது என்பதற்கு இவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை நீங்கள் பாராட்டுகளாக தர வேண்டும். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? அவ்வளவு பெரிய ஒரு சாதனையை தனி மனித சரித்திரமாக நின்று ஒரு 4-5 இளைஞர்கள் இங்கே சாதித்திருக்கிறார்கள் என்றால் எங்கள் அடுத்த தலைமுறை இந்த தமிழ் மண்ணில் வேரோடும் கிளையோடும் மிகப்பெரிய அளவில் உயர போகிறது என்பதற்கு இவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள் என்பதை நாம உலகம் முழுக்க போய் சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த 99 மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது கட் ஆஃப்ல வருமா, இது கட் ஆஃப்ல வருமா, நீட்டுக்கு பயன்படுமா, இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்குமா, எதுவுமே கிடையாது. ஆனாலும் இது என்னுடைய மொழி, இது என்னுடைய உரிமை, இது என்னுடைய தமிழை நான் நேசிப்பதற்கான அடையாளம் என்று இதுல 99 மார்க் எடுத்தீங்க பாருங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. இந்த பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு ஒரு மருத்துவரா வருவாங்க, மாவட்ட ஆட்சியரா வருவாங்க, ஒரு மிகப்பெரிய இடங்களுக்கெல்லாம் செல்வார்கள், வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க.
அங்கே சென்று நான் தமிழ்ல 99% எடுத்தேன், இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கிறேன் என்று நம்ம மொழியின் பெருமையை அவங்க எல்லா நாட்டிலையும் போய் பறைசாற்ற இருக்கிறார்கள் என்பதற்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தந்து, எவ்வளவு உயரத்தில் என் பிள்ளை போனாலும் நான் கீழே இருந்து அதை கொண்டாடி கொண்டே இருப்பேன் என்கின்ற அந்த தாயுள்ளத்தோடு இருக்கிற தமிழாசிரியர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக தந்து, ஆசிரியம் அப்படிங்கிறது ஒரு வணிகம் கிடையாது, ஆசிரியம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது, அது ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு சம்பளத்துக்கான வேலை கூட கிடையாது. ஆசிரியம் என்பது ஒரு வாழ்க்கையின் நெறி, ஆசிரியம் என்பது ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, ஆசிரியம் என்பது இறைவனுக்கு மேலான ஒரு பணி. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம். பெற்றோருக்கு பின்னாலும் இறைவனுக்கு முன்னாலும் ஒரு பொறுப்பை இந்த சமூகம் ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறது என்றால் அது நம் ஆசிரியர்களுக்கான இடம் மட்டும்தான் என்பதை மாணவர்கள் நன்றாக உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் தான் கடவுளுக்கு முதன்மையானவர்கள். இது ஒரு வேலை கிடையாது, இது ஒரு சம்பளத்துக்கான விஷயம் கிடையாது, இது கடவுளுக்கு சமமான ஒரு பணி. அதனாலதான் உலகத்திலேயே எந்த தொழில் செய்யறவங்க, எந்த வேலை செய்யறவங்க, உலகத்திலேயே யாரோ பெற்ற ஒரு பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் பெற்ற ஒரே இனம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர் இனத்தை தவிர வேற யாரும் கிடையாது. ஆசிரியர்கள் தானே சொல்ல முடியும். யாரோ பெத்த பிள்ளைய என்ன சொல்லுவாங்க அவங்க? இன்னைக்கு உங்க தமிழாசிரியர்கள்லாம் வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா? இன்னைக்கு என் பிள்ளை விருது வாங்க, இன்னைக்கு என் பிள்ளை 99 மார்க் எடுத்துச்சுல்ல, என் பிள்ளை விருது வாங்குது, என் பிள்ளையால நானும் விருது வாங்குகிறேன் என்று வீட்டிலே சொல்லிவிட்டு வந்திருப்பார்கள். நீங்க அவங்க பிள்ளையா? அவங்கதான் உங்களை பெற்றெடுத்தாங்களா? இல்ல இல்ல, யாரோ பெற்றெடுத்த பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய உரிமை தகுதி ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. ரொம்ப குறிப்பாக தமிழாசிரியர்களுக்கு அதிகமாகவே உண்டு. ஏன்னா அவங்க மதிப்பெண்களுக்காக மட்டும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவில்லை, இந்த உலகத்தில் மதிப்பான மாணவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அறத்தை, தர்மத்தை, ஒழுக்கத்தை, விழுமியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள். அதனால ஆசிரியர்களை நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. உங்க பக்கத்துல ரொம்ப நிகழ்ச்சியோடு அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள். இறையன்பு சார் தான் ஒரு அழகான வார்த்தை சொல்வார். இந்த மனித குலம் 2 பேருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கு. 2 பேர். யாருக்கு தெரியுமா? ஒன்று மருத்துவர், இன்னொருவர் ஆசிரியர். ஏனென்றால் மருத்துவர் நம்மை பிணமாகாமல் பார்த்து கொள்ளுகிறார், ஆசிரியர் நம்மை நடைப்பிணமாகாமல் பார்த்து கொள்ளுகிறார் என்று. மருத்துவர் நமக்கு உயிர் மட்டும்தான் தருவார், ஆனால் ஆசிரியர் தான் உணர்வு தருவார். ஏன் நம்ம மனிதனாக வாழ வேண்டும், மனிதனாக இருப்பதின் அவசியம் என்ன என்பதை ஒரு தமிழாசிரியரால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும் என்றால் உங்க பக்கத்துல ஒரு அருமையான தமிழாசிரியர் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்வார், ஒரு விழா, விளக்கு ஏற்றுகிறார்கள், ஒரு தீக்குச்சியை பொருத்தி விளக்கு ஏற்றுகிறார்கள், தீக்குச்சியை ஓரமா போட்டாங்க, எல்லோரும் விளக்கை வழிபட்டார்கள், எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் மட்டும் எரிந்து அணைந்து கிடந்த தீக்குச்சியை வணங்கினான். எல்லோரும் பித்தனிடம் கேட்டார்கள், விளக்கை வணங்காமல் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய்? பித்தன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா, அதனால் வணங்குகிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு தீபமாக, ஒரு விளக்காக சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் ஓரமாக ஒதுங்கி இருக்கிற ஒரு தீக்குச்சியாக தன்னையே தந்திருக்கிற ஒரு ஆசிரியர் ஒளிந்திருக்கிறார், ஒரு ஆசிரியர் காரணமாக இருக்கிறார் என்பதை காலத்தின் கடைசி நிமிடம் வரைக்கும் நாம் மறந்துவிடவே கூடாது. சண்முகநாதன் அழைத்த உடனே நான் ஏன் வர்றேன்னு சொன்னேன், செந்தில் சொன்ன உடனே நான் வருகிறேன் தோழர் என்று சொன்னதுக்கு ஒரே காரணம்தான், இன்றைக்கு ஒரு சாதாரண எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்த இந்த கவிதா அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண் உலகத்தின் 10 நாடுகளுக்கு சென்று பேசி இருக்கிறேன், 2500 மேடைகளில் நான் பேசி இருக்கிறேன், என் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தி இருக்கிறேன் என்றால் அதற்கு தமிழும் தமிழாசிரியர்களும் தான் காரணம். என்னுடைய தமிழாசிரியர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை நான் உங்களுக்கு முன்பாக செய்கிற ஒரு மாணவியாகத்தான் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கேன். ஒவ்வொரு தமிழாசிரியர்களும் நாளைக்கு இது மாதிரி எத்தனையோ பேரை உருவாக்க போகிறீர்கள். அப்ப எனக்கு பின்னால் என்னுடைய தமிழ் தலைமுறையை உருவாக்குகிற தமிழ் ஆசிரியர்களுக்கு நான் செய்கிற ஒரு நன்றி கடன் தான் இந்த விழாவிற்கு நான் வருகை தந்தது என்பதை ரொம்ப பணிவோடும் தாழ்மையோடும் நான் உங்களுக்கு தெரிவித்தேன். உள்ள ஒவ்வொரு தமிழாசிரியர்களையும் நான் பாதம் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்களால தான்
ஒருத்தர் உள்ளத்தோடு பேசணும். உங்களால் தான் இதயங்களை தொட முடியும். ஒரு அறிவியல் ஆசிரியர் பூக்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார், ஆனால் தமிழாசிரியர் தான் இதயத்தை எப்படி பூவாக மலர்விக்க முடியும் என்று கற்றுத்தரும். ஒரு உடல் கூறு ஆசிரியர் உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுப்பார், ஆனால் ஒரு தமிழாசிரியர் தான் உடலுக்குள் உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்குள் மனிதநேயம் என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். ஒரு கணித ஆசிரியர் எண்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார், தமிழாசிரியர் தான் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். ஒரு சமூகவியல் ஆசிரியர் கடந்து வந்த பாதங்களை கற்றுக் கொடுப்பார், கடந்து வந்த பாதைகளை கற்றுக் கொடுப்பார், ஆனால் தமிழாசிரியர் தான் கடந்து வந்த பாதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பார். அதனால தமிழாசிரியர் நம்மளுக்கு தந்திருக்கிற சொத்து மிகப்பெரிய சொத்து. அந்த தமிழாசிரியர்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் எல்லாருமே இங்கே கூடியிருப்பதற்கான காரணமாகவும் இருக்கிறது. ஆசிரியம் ரொம்ப ரொம்ப உயர்வானது. ஒரு அரச பதவியை விட உயர்வானது, ஒரு ஜனாதிபதி பதவியை விட ஒரு உயர்வானது. இந்த நடந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஓமன் நாடு அப்படின்னு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு. இன்னும் அந்த வளைகுடா நாடுகள்ல நிறைய நாடுகள் மன்னர் ஆட்சி தான், நம்மள மாதிரி மக்களாட்சி கிடையாது. மன்னர் தான் அவங்க ஆட்சி செய்வாங்க. அவங்களுடைய மரபு, அவங்களுடைய மாண்பு என்ன அப்படின்னா, எந்த நாட்டிலிருந்து விருந்தினர் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி, அந்த அரண்மனையில அரசர் அவருடைய இருக்கையில உட்கார்ந்துருப்பார். வந்தவங்க அரண்மனைக்கு போய் அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய இருக்கையில அவங்க அமரணும். இதுதான் அவங்களுடைய புரோட்டோகால்னு சொல்லுகிற மரபு. ஆனா இந்த ஓமன் நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுல இந்திய ஜனாதிபதி விருந்தினரா போறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய நாட்டை சேர்ந்த ஜனாதிபதி சுல்தான் காபூஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இப்ப இந்திய ஜனாதிபதி வர்றாருன்னு உடனே சுல்தான் காபூஸ் என்கின்ற அந்த மன்னர் என்ன பண்ணார், அவரே கார் எடுத்துட்டு போனார். விமான நிலையத்துக்கு போய் இந்திய ஜனாதிபதி கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து கார்ல தனக்கு பக்கத்துல அமர வைத்து அழைத்து வந்து அவரை உட்கார வச்சுட்டு இவர் உட்கார்ந்தார். அன்னைக்கு விழா முடிஞ்சிருச்சு. மறுநாள் நிறைய கேள்விகள் அந்த மன்னருக்கு முன்னாடி இப்படி நிற்க வைக்கப்படுகிறது. ஏன் ஒரு இந்திய நாட்டு ஜனாதிபதி வந்தா மன்னன் தன்னுடைய விதிகளை எல்லாம் மீறி விட்டு இறங்கி போகணுமா, நீங்களே போகணுமா, நீங்களே 1000 கேள்வி. மன்னன் தன் தொகுதியில் இருந்து இறங்கி வரலாமா? சுல்தான் காபூஸ் அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை ஒற்றை அம்பை போல வீசினார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வந்திருப்பவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காகவோ வரவேற்பவர் மன்னர் என்பதற்காகவோ செல்லவில்லை. ஒரு வந்திருக்கிறவர் இந்த சுல்தான் காபூஸ் என்கின்ற மாணவனின் ஆசிரியர் என்பதால் ஒரு மாணவனாக சென்றேன், மன்னனாக செல்லவில்லை. நான் பூனேயில் சிறு வயதில் படித்த போது இராணுவ பள்ளியில் அவர் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்லப்பட்ட இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா. அவர் ஒரு எளிமையான குடியரசு ஜனாதிபதியாகத்தான் கடந்து போனார். ஆனால் அந்த சுல்தான் காபூஸ் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஆசிரியர் பதவி என்பது ஒரு ஜனாதிபதி பதவியை விட உயரமானது என்று இந்த உலகத்துக்கு அறிவித்து விட்டு சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஆசிரியர் என்பது மிகப்பெரிய உயரம். அதனால்தான் உலக வரலாற்றில் மாவீரன் 2 பேரை தான் சொல்வாங்க. ஒருத்தர் மாவீரன் நெப்போலியன், இன்னொருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர். இந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன் வாழ்க்கை வரலாற்றில் இப்படி எழுதுகிறார்: இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம். உலகத்தை உள்ளங்கையில் தந்தவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் என்பதால் இன்றைக்கு நம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியாவில தான் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா? அது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம்? சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அவரும் குடியரசுத் தலைவராக இருந்தவர். தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னார். அவர் முதல் குடியரசுத் தலைவராக தானே இருந்தார். குடியரசுத் தலைவர் தினம்னு சொல்லி இருக்கலாம்ல, ஏன் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் என்றால், இந்த உலகத்தில் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அது ஆசிரியனை தவிர வேற யாரும் கிடையாது என்பதால் தான் தன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அவர் கொண்டாட சொன்னார். அவர் முதல் ஆசிரியராகத்தான் இருந்தவர். அவர் ஓய்வு பெற்ற போது அவங்க மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு குதிரை வண்டியில், சாரட் வண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அவரை உட்கார வச்சுட்டு குதிரைகளுக்கு பதிலாக அந்த மாணவர்கள் நின்று அந்த வண்டியை இழுத்து அவரை நகர்வலமாக அழைத்து போனார்கள். ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை அந்த மாணவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பழைய கடந்த கால வரலாறு. இன்னைக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்க நிறைய யூடியூப்லையும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்த தமிழகத்தின் மிகச்சிறந்த
இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் அப்படின்னா இலங்கை ஜெயராஜ்னு ஒரு ஐயா. பார்த்துருக்கீங்களா? ஒரு காவி உடை உடுத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இங்க வருவார். இலங்கையை சேர்ந்த தமிழர் அவர். நிறைய திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆற்றல் படைத்தவர் அவரு. தமிழ் படித்தது முறைப்படி யார்கிட்ட அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அப்படிங்கிற ஒரு தமிழாசிரியர், தமிழ் பேராசிரியர் இவரு படித்தார். தனிப்பட்ட முறையில தமிழ் படிச்சார். இப்ப அவருடைய பூஜை அறைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பூஜை அறை என்பது எப்படி இருக்கும்? பொதுவாக நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம். நம்ம வீட்லேயும் பூஜை அறை இருக்கும். பூஜை அறையில என்னங்க இருக்கும்? நாம வணங்குகிற சாமி படம் இருக்கும், விளக்கு இருக்கும், கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும், பத்தி சூடம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலங்கை ஜெயராஜ் ஐயா வீட்டுக்கு போய் அவருடைய பூஜை அறைக்கு போனால் கடவுள் படங்களுக்கு சமமாக அவருடைய தமிழ் சொல்லி கொடுத்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய கால் அணிகள், செருப்புகள் பூஜை அறையில் தமிழாசிரியரின் செருப்புகளை பூஜை அறையில் வைத்து காலையில் எந்திரிச்சோடனே அதற்கு பூ போட்டு வணங்கி விட்டுத்தான் மற்ற தெய்வங்களை அவர் வணங்குகிறார் என்றால் ஒரு ஆசிரியர் எவ்வளவு உயர்ந்தவர், ஒரு தமிழாசிரியர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை நீங்க இன்னைக்கு அவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் அவர் பூஜை அறையில இந்த வழிபாட்டு முறையை காணலாம். கடவுளுக்கு சமமானவர் தமிழாசிரியர் என்பதை இன்றைக்கும் ஒருவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த தமிழ் எவ்வளவு உயர்வானது. நம்முடைய நாடு சமயச்சார்பற்ற நாடு. ஆனால் அந்த சமயச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு அடையாளம் காண்பவர் இந்த ராமநாதபுரம் மண்ணை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் உறக்க சொன்னவர். எல்லா மதமும் எங்கள் இந்திய தேசத்தில் சமமானதுதான் என்று உறக்க சொன்னவர். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த உணர்வு உங்களுக்குள் எப்படி வந்தது? அவர் சொன்னார், நான் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கின்ற இந்து ஆசிரியராலும் சாலமன் ஐயாத்துரை என்கின்ற கிறிஸ்தவ ஆசிரியராலும் வளர்க்கப்பட்ட இஸ்லாமிய குழந்தை, அப்படித்தான் என்னால் சிந்திக்க முடியும் என்று சொன்னார். ஒரு ஆசிரியர் நம்முடைய சிந்தனைகளின் உயர்வை கொண்டு வர முடியும் என்று இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் தேர்வுத்தாளை திருத்துபவர் மட்டும் ஆசிரியர் இல்லை. தேர்வுத்தாளை திருத்துபவர் மட்டும் ஆசிரியர் இல்லை, இந்த தேசத்தையே திருத்துபவர் தான் ஆசிரியர் என்பதை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனால அதிக மதிப்பெண்கள் தமிழில் எடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மொழி எப்படிப்பட்ட மொழி? நீங்க மார்க்குக்காக படிச்சிருக்கலாம், இது நம்மளுடைய மொத்த மதிப்பெண்களுடைய உயரத்தை கூட்டும் அப்படிங்கிறதுக்காக கூட படிச்சிருக்கலாம். இந்த தமிழ் ரொம்ப அழகாக இருக்கிறது, நம்ம தமிழாசிரியர் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக கூட படிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை அன்பு தம்பி தங்கைகளே மறந்து விடாதீர்கள், நாம தமிழனாக பிறக்க வேண்டும் என்பதற்காக எந்த தவமும் செய்யணும். யாராவது போய் தவம் செஞ்சோமா? நான் தமிழனா தாங்க பிறக்கணும், தமிழ் தான் எனக்கு தாய்மொழியா வேணும்னு யாராவது தவம் செஞ்சோமா? யாராவது கடவுள்கிட்ட போய் வரம் வாங்கணுமா? இல்லை. தமிழ் நமக்கு தாய்மொழியாக வாய்த்தது தற்செயலான நிகழ்வுதான். ஆனால் அதற்காகவே நாம் காலம் முழுக்க கர்வப்பட வேண்டும், கம்பீரம் கொள்ள வேண்டும், கௌரவம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்ற பெருமை கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா ஒன்றுக்கும் பிறப்புன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? மனிதர்களுக்கு பிறப்பு உண்டு, பொருட்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. இந்த மொழி எப்போ பிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? இந்த தமிழ் மொழி எப்ப பிறந்தது? அவர் சொல்லிட்டார், தேவநாய பாவாணர் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதிய ஒரு புலவன் சொன்னான், இந்த மொழி எப்ப தோன்றியது, இந்த தமிழ் பேசுகிற தமிழ் குடி எப்ப தோன்றியது? ஆனா ரொம்ப ஈஸியா சொன்னான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் கொடி என்று அவன் வரவிலக்கணும். இந்த கல்லு தோன்றதுக்கு முன்னாடி, இந்த மண்ணு தோன்றதுக்கு முன்னாடியே எங்க ஆளுக தோன்றிட்டாங்கடா. இப்படி ஒரு பெருமிதம் எந்த மொழிக்காவது உலகத்தில் உண்டா? பாரதிதாசன் கேட்டா, அவங்கதான் பழம்பெருமை பேசுறவங்க, நீ புரட்சி கவிஞர், நீ புதுமை கவிஞர், நீ சொல்லுப்பா இந்த தமிழர்கள் எப்ப பிறந்தாங்க, நீ சொல்லு. அவன் சொன்னான், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று அவன் பதிவு செய்தான். சூரியனோட சந்திரனோட நட்சத்திரத்தோட கடலோட கடல் அலையோட இந்த தமிழ் தோன்றியது, இந்த தமிழோடு சேர்ந்து தமிழர்களாகிய நாங்கள் பிறந்தோம் என்று பாரதிதாசன் வரவிலக்கணம் தந்தான். இப்படிப்பட்ட பாரம்பரியம். நிலா கூட பிறந்தவங்க நீங்க, சூரியன் கூட தோன்றினவங்க நாம, கடல் தோன்றிய போது தோன்றியவர்கள் நாங்கள். இப்படி ஒரு பெருமிதம் எந்த மொழியிலேயாவது கிடைக்குமா? தமிழ்னு சொல்லும் போதே நம்ம உடலுக்குள்ளே அப்படி ஒரு உணர்ச்சியை ஊற வைக்கிற ஒரு மொழி நம்முடைய மொழி மட்டும்.
பிரபஞ்சன் அப்படிங்கிற பாண்டிச்சேரி மண்ணை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, அந்த தமிழ் எப்ப தோன்றி இருக்க போதும்? இவர் நான் ஏதாவது கேட்டேனா வாய் திறந்து ஏதாவது கேட்டேனா? அவர் எதுக்கு எந்திரிச்சு வந்தாரு? தண்ணி எடுத்துட்டு வரதானே வந்தாரு. நான் கேட்கவே இல்லையே, இப்படித்தானே சொன்னேன். பிரபஞ்சன் இதை சொல்லிட்டு சொன்னாரு, உலகத்தில் மொழிகள் தோன்றுவதற்கு முன்னால் சைகைகள் தோன்றியிருக்க வேண்டும். தமிழர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் மொழியை பயன்படுத்தும் போது சைகையோடு சேர்த்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தண்ணி வேணும் நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு தண்ணி வேணும். தலைவலிக்குன்னு யாராவது சொல்வீங்களா? எனக்கு தலை வலிக்குது. வயிறு பசிக்குதுன்னு யாராவது சொல்வீங்களா? வயிறு பசிக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் சைகையோடு சொல்லுகிறவன் தமிழன். சைகை தோன்றிய போதே பிறந்த மொழி தமிழ் மொழி என்பதால் தான் இன்னும் தமிழன் சைகையை கைவிடாமல் இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இந்த மொழிக்கு இருக்கிறது, இந்த மொழி பேசுகிற நமக்கு இருக்கிறது என்றால் நீங்க கம்பீரமா சொல்லணும், தமிழ்ல 99 மதிப்பெண் நான் எடுத்தேன். நீ எவ்வளவு பெரிய இன்ஜினியர் ஆகலாம், எவ்வளவு பெரிய கலெக்டர் ஆகலாம், மருத்துவர் ஆகலாம், ஆனா தமிழ்ல அதிக மதிப்பெண் எடுத்த நான் உன்னை விட ஒரு படி உயர்ந்தவன் என்று நீங்க கம்பீரமா சொல்லணும். ஏன்னா இந்த தேசத்தின் தந்தை யார்? நம்ம தேசத்தின் தந்தை யார்? மகாத்மா காந்தி இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரியும் மகாத்மா காந்தி. யார் சினிமாவை பார்த்து தெரிஞ்சுக்கல? மகாத்மா காந்திக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சது. மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய ஆள், அவருக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அவர் ஆசைப்படுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம குற்றாலம்னு எங்க ஏரியா பக்கம் ராஜபாளையத்தை தாண்டி ஒரு 1.5 மணி நேரம் போனா குற்றாலம். அங்க வட்டத்தொட்டின்னு ஒரு இலக்கிய அமைப்பு வைத்து நடத்தி கொண்டிருந்தவர் ரசிகமணி டி.கே. சிதம்பரம் முதலியார் அவர்கள். அவருக்கு ராஜாஜி ரொம்ப நெருங்கிய நண்பர். டி.கே.சி. அவர்கள் கம்பராமாயணத்தை அப்படி கரைச்சு பிடிச்சவர். கம்பராமாயணத்தை நம்ம படிக்கலாம், பொருள் உணர்ந்து படிக்கலாம், ஆனா இப்படி ரசிச்சு படிக்க முடியும்னு கத்துக் கொடுத்தவர் ரசிகமணி. அவரு ராஜாஜி காந்தியை அறிமுகப்படுத்துறார். அப்ப காந்தி கிட்ட ரசிகமணி கம்பராமாயணத்துக்கு அழகை அப்படியே சொல்றார். இவர் அதை வாங்கி மொழிபெயர்த்து அவருக்கு சொல்றார். காந்தி அதை கேட்டு கேட்டு அப்படியே அரண்டு போறார். காந்தி இப்ப ரசிகமணிட்ட கேட்கிறாரு, உங்களை மாதிரியே கம்பராமாயணத்தை நான் தமிழ்ல படிச்சு நானே பொருள் உணர்ந்து ரசிக்க வேண்டும் என்றால் நான் எத்தனை நாள் படிக்கணும், எத்தனை நாள் உங்ககிட்ட டியூஷன் வரணும், நான் என்ன செய்யணும்? அதுக்கு ரசிகமணி ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு. காந்தியை நம்ம கிட்ட படிக்க வரட்டுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க வாங்க 3 மாசத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிதானே சொல்லுவோம். ரசிகமணி கம்பீரமா சொன்னார், நீங்க மகாத்மா காந்தியாவே இருக்கலாம், ஒரு தேசத்துக்கு தந்தையா கூட இருக்கலாம், ஆனால் தமிழை, கம்பராமாயணத்தை தமிழிலேயே படித்து உணர வேண்டும் என்றால் நீங்கள் அடுத்த பிறவியில் தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும், தமிழனாக பிறக்க வேண்டும், அப்பதான் முடியும். காந்திக்கு கிடைச்சதா அந்த வாய்ப்பு? மகாத்மாவுக்கு கிடைச்சதா அந்த வாய்ப்பு? உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். தமிழை, தமிழின் இலக்கியங்களை அதன் மொழியிலே கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் இதை விட பெரிய பேரு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஜெர்மன்ல இருந்து சீகன் பால்கு அப்படின்னு ஒரு ஜெர்மனிய அறிஞர் 18ஆம் நூற்றாண்டுல, நம்ம நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல தரங்கம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க தங்கி இருந்து நம்ம தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படிச்சு அதை மொழிபெயர்ப்பு செஞ்சார். அது ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போனார். போற வழியில லண்டன் கடந்து தான் அவர் ஜெர்மனுக்கு போகணும். அப்ப லண்டன்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஜார்ஜ் மன்னன் என்ன பண்ணாரு, ரொம்ப நல்ல அறிவுக்கான வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வருகின்ற வழியில் எங்க நாட்டுல ஒரு பாராட்டு விழா உங்களுக்காக நடக்கும், அதுல நீங்க கலந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சீகன் பால்கும் அந்த விழால கலந்துக்கிறார். ஒரு பெரிய மேடை லண்டன்ல, ஆங்கிலேயர்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மன்னன் ஆங்கிலேயன், பாராட்டுப்படுகிறவர் யாரு? ஜெர்மனிக்கார். இப்போ அவருக்கு பாராட்டு முன்னாடி இப்ப நமக்கு பரிசு கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க. அந்த பத்திரத்தை கொடுக்கும் போது அதை வழங்குபவர் சொல்லுகிறார், சீகன் பால்கு அவர்களே, நீங்கள் ஜெர்மானியர், நாங்கள் ஆங்கிலேயர், பாராட்டு பத்திரத்தை நாங்கள் எங்களுடைய பழமையான மொழியான லத்தீனில் எழுதி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதை வாங்கி வச்சுட்டு அவர் ஏற்புரை வழங்க வர்றார். அப்ப அவர் சொன்னார், இங்கே பாராட்டு தருகிற நீங்கள் ஆங்கிலேயர்கள், உங்க மொழி ஆங்கிலம், பாராட்டு பெறுகிற நான் ஜெர்மானியன், என்னுடைய மொழி ஜெர்மனி, பாராட்டு பத்திரத்தை நீங்கள் லத்தீன் மொழியில் தந்திருக்கிறீர்கள். இப்போது நான் என்ன மொழியில் ஏற்புரை வழங்க போகிறேன் தெரியுமா? உலகத்திலேயே பழமையும் பண்பாடும் தொன்மையும் மிக்க மொழியான தமிழில் பேச போகிறேன் என்று லண்டன் மண்ணில் தமிழில் பேசினார் ஒரு ஜெர்மானிய அறிஞர், அதுவும் ஆங்கிலேய மக்கள். இப்ப எப்பேற்பட்ட ஒரு வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை நாம
புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மொழிகளும் நமக்கு பாடத்தை, நான் ரொம்ப எளிமையா சொல்றேன், தமிழின் தொடர்ச்சி எப்படிப்பட்டது. இப்ப என்ன பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்க அம்மாக்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க கல்யாணமாகி உங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்குன்னு சில பொருட்கள் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, சீர்வரிசை பாத்திரம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அம்மா வீட்டு பாத்திரங்கிறத எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? இது உங்க அம்மா வீட்டு பாத்திரம் தெரியும்ல, இதை போய் நெளிச்சிட்டீங்க அப்படிம்பாங்க. மாமியார் வீட்டு பாத்திரம் வளைஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க வீட்டு பாத்திரம் நெளிஞ்சா கோவம். இது எங்க அம்மா வீட்டு பாத்திரம், இது எனக்குன்னு கொடுத்த பாத்திரம், எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு நம்ம அம்மா பெருமை பேத்துவாங்கல்ல. அது எதை வச்சு? அந்த பாத்திரம் அவங்களுக்குன்னு என்ன அடையாளம் இருக்கு? பேர் பொறிச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் பேர் பொறிச்சிருக்கும். பெண்கள் பேர் தான் பொறிச்சிருக்கும். ஏன்னா இவங்க தான் அந்த பாத்திரத்தை சீர்வரிசையா புகுந்த வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இது என்னைக்கு தொடங்கி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 50 வருஷம் இருக்குமா? 100 வருஷம் இருக்குமா? 200 வருஷம் இருக்குமா? நீங்க வாய்ப்பு இருந்தால் கீழடிக்கு சென்று பாருங்கள். 2500 வருடங்கள் 3000 வருடங்களுக்கு முன்னாடியே மண் பாண்டத்தில் எலும்பு துண்டை வைத்து கோதை என்று ஒரு பெண் தன் பெயரை அதில் பதிவு செய்திருக்கு. தமிழ் பெண்கள் எப்படி இருக்கும் பாருங்க. பாரம்பரியம் மாறாம இருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது பேர் எழுதுறதுல யாராவது குறை சொன்னாங்கன்னா சொல்லுங்க, இது எங்களுடைய பாரம்பரியத்தின் தொடர்ச்சி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி மண்பானையிலே எழுதியிருக்கோங்க, கோதைன்னு எழுதியிருக்கிற ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்கார பெண்கள் நாங்கள். இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல எங்க பேரை எழுதத்தான் செய்வோம், எங்க தமிழின் சொத்து அப்படின்னு நீங்க கம்பீரமா சொல்லுங்க. எப்படி தொடருது பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு கேள்விப்படும் போது. இது நம்ம அப்படி கூடவே வருது. நம்ம நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கலித்தொகை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அது தலைவன் தலைவி, உங்களுக்கு சில படங்கள் வந்திருக்கும், காதல் சார்ந்த ஒரு பாடம். அதுல தலைவி தலைவனை பார்க்காம மெலிஞ்சுக்கிட்டே போறாங்க. இப்ப தோழி சொல்றா, ஏன் இப்படி மெலிஞ்சுக்கிட்டே போற அப்படின்னு. அதற்கு ஊமை சொல்லுவாங்கல்ல, நான் இது மாதிரி மெலிகிறேன் அப்படின்னு நிறைய ஊமை சொல்லுவாங்கல்ல. அதுல தலைவி ஒரு ஊமை சொல்றா பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. கரி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கபின் வாடி அப்படிங்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன், பொய் சாட்சி சொல்லிட்டு வர்ற ஒருத்தன் ஒரு மரத்துக்கு கீழே நிக்கிறான். இந்த மரம் நினைக்குது, ஆனா நாதாரி பயலே பொய் சாட்சி சொல்லிட்டு நமக்கு கீழே வந்து நிக்கிறானேன்னு அந்த மரம் வாடி போயிடுச்சான், உடனே வாடி போயிடுச்சான். அது மாதிரி தலைவனை பார்க்காமல் நான் வாடி விட்டேன். என்னங்க ஆச்சரியம். நம்ம ஒருத்தன் ஒரு உணர்ச்சியும் இல்லாம நின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன அப்படி மரம் மாதிரி நிக்கிற சொல்லுவோம்ல. கால் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்து எந்திக்கும் போது மரத்து போயிடும். அப்ப என்ன சொல்லுவோம்? கால் மரத்து போச்சு அப்படின்னா. உணர்ச்சிகள் அற்ற நிலையை மரத்து போய்விட்டது, மரம் போல நிற்கிறாய்ன்னு சொல்லுகிறோம். ஆனால் நம் தமிழ் மண்ணில் தான் தமிழன் வளர்த்த மரம் கூட மான உணர்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு நம்முடைய இலக்கியம் அடையாளமாக இருக்கு. பொய் சொன்னவன் கீழே வந்து நின்னா அந்த மரம் வெக்கப்பட்டு வாடி போயிடுச்சு. அப்ப நாம எப்படி இருக்கணும்? நம்ம மரமே இப்படி இருந்துச்சுன்னா பொய் சொல்லுகிற மனிதர்களுக்கு எதிராக நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பதவிக்கு போகும்போது எவ்வளவு நேர்மையோடு வாழ வேண்டும். அப்ப நம்ம சொல்லணும், எங்க தமிழன் வளர்த்த மரம் கூட நேர்மையா இருந்தது, மான உணர்ச்சியோடு இருந்தது, ஒழுக்கத்தோடு இருந்தது, நானும் அப்படித்தான் இருப்பேன் என்று இந்த தமிழ் உங்களுக்கு மதிப்பெண்களை மட்டுமல்ல எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஐநா சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபை. உலகம் முழுக்க 200க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கு. 193 நாடுகள் ஐநா சபையில உறுப்பினரா இருக்கிறாங்க. 193 நாடுகள். இந்த 193 நாடுகள்ல எத்தனை மொழி பேசுறவங்க இருப்பாங்க? நம்ம இந்தியாலேயே 6000க்கு மேற்பட்ட மொழி பேசுறவங்க இருக்காங்க. அப்ப 193 நாடுகள்ங்கும் போது லட்சக்கணக்கான மொழி பேசுகிற நாடுகள் அதுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த ஐநா சபை கட்டிடத்தின் முகப்பில் என்ன எழுதியிருக்கிறார்கள்? எந்த மொழியில் எழுதியிருக்கிறார்கள்? 2000 வருடங்களுக்கு முன்னால் கிபி 127ஆம் ஆண்டு நம் சங்க புலவன் கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற வார்த்தை அந்த ஐநா சபையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மொழியினுடைய அழகு, இந்த மொழியினுடைய அறிவு உலகளாவிய மனிதர்களுக்கும் புரிந்திருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொண்டு இதை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு ஆச்சரியம். தொல்காப்பியன் படம் இவங்க போட்டிருக்கிறாங்க இல்லையா? தொல்காப்பியனையும் திருவள்ளுவனையும் தான் இவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. பார்த்திருக்கீங்களா? பாத்தீங்களா? பார்க்கல. தொல்காப்பியன், நாங்க இன்னைக்கு தானே உயிர் நேயம் பத்தி பேசுறோம். மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாது, மரத்துக்கு உயிர் இருக்குது, விலங்குகளை நாம நேசிக்கணும். இந்த உயிர் நேயம்ங்கிற வார்த்தை, இந்த சூழலியல் அப்படிங்கிற வார்த்தை கடந்த ஒரு 50, 60, 100 வருடங்களுக்காக முன்னாடி தான் பேசப்படுகிறது. ஆனால்
3000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பேர் வைக்கும் போது தொல்காப்பியன் என்ன பேர் வச்சா? அணிலுக்கு அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. தென்னை மரத்துக்கு என்ன பேர் வச்சா? தென்னம் பிள்ளை. எங்கள் தமிழ் மண்ணில் பிறக்கிற தாவரங்களும் விலங்கினங்களும் கூட எங்கள் குடும்பத்தில் பிள்ளைதான் என்று ரேஷன் கார்டில் அன்றைக்கே சேர்த்தவன் நம்முடைய முப்பாட்டான் தொல்காப்பியன் என்பதை இந்த உலகத்திற்கு நீங்கள் உறக்க சொல்லுங்க. கைத்தட்டலாம். தொல்காப்பியனுக்கு தானே தட்டுறீங்க. நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த தமிழ்ல தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு நீங்க நிறைய மதிப்பெண்லாம் வாங்கியிருப்பீங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி, இது உலகத்துல மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்புன்னு சொல்றாங்க. தமிழ்ல ஒரு எழுத்து மணக்கும், அது என்னது? பூ. தமிழ்ல ஒரு எழுத்து பறக்கும், ஈ. தமிழ்ல ஒரு எழுத்து எரிக்கும், தமிழ்ல ஒரு எழுத்து அலரும், ஆ. இல்லையா? இப்ப இந்த பூங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அதை நீங்க எழுதி பாருங்க, ஒரு பூ வரைகிற மாதிரியே இருக்கும். இருக்குமா? ஈ அப்படிங்கிற எழுத்தை எழுதி பாருங்க, ஒரு ஜன்னல் கம்பிக்கு நடுவுல ஒரு ஈ போகும், ஒரு ஈ வரும். நீங்க ஓவியமா கற்பனை பண்ணி பாருங்க. தீங்கிற எழுத்தை எழுதி பாருங்க, தீ பிடிச்சி எறிகிற மாதிரியே இருக்கா? ஆங்கிற எழுத்தை மட்டும் பாருங்க, ஆண் அலற மாதிரியே இருக்கா? ஊர் அப்படிங்கிற எழுத்து, அந்த வார்த்தையை எழுதி பாருங்க, அந்த ஊங்கிறது ஒரு குரூப்பா கிளம்பி ஊர்ந்து போற மாதிரியே இருக்கா? குடம் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, கூ குடத்தை குப்புற ஊத்துன மாதிரியே இருக்கா? இருக்கா இல்லையா? ஏர் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க, ஏ எப்படி இருக்கு? ஒரு ஏர் கலப்ப மாதிரியே இருக்கா? ஒரு மொழியின் எழுத்து கூட அர்த்தம் தரும் ஓவியமாக மலரும் என்று அடையாளம் காட்டிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஏர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏர் கலப்பை மட்டும் கிடையாது. ஏருங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்குது. என்னது? அழகு. ஏர் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு ஆண்டாள் எழுதுவாங்க. அழகான கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கமான கண்ணன் அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப ஏர்னா அழகு. ஏர் கலப்பைக்கு ஏன் அழகுன்னு பேர் வச்சாங்க? இன்னைக்கு அழகி போட்டினா எப்படி இருக்கணும்? 0 சைஸ்ல இருக்கணும், சகப்பா இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இவ்வளவு எடை இருக்கணும். இதுதான் அழகி போட்டிக்கு அடையாளம். ஆனால் நம்முடைய தமிழன் தான் கற்றுக் கொடுத்தான், உலகத்திலேயே அழகன் என்பவன் யார், அழகி என்பவள் யார் என்றால், ஏர் எடுத்து இந்த மண்ணுக்கு யார் நெற்பயிரை விளைவித்து தருகிறானோ அவன்தான் உண்மையான அழகன், அவள் தான் உண்மையான அழகி. விவசாயி தாங்க அழகு, விவசாயி தான் அழகன். விவசாயிகள் செய்கிற ஒருத்தி தான் அழகி என்று இந்த மண்ணில் முதன்முதலாக உழைப்புக்கு குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். ஒரு 2 செய்தி சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். எல்லாம் பயங்கர வெக்கையில உட்காந்துருக்கீங்க இல்லையா? நல்ல செய்தியை கேட்கறதுங்கன்னா கூட ஒரு நல்ல சூழல் அமையணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க நம்மளுடைய பண்பாடு இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு பண்பாடு. ரொம்ப நனி நாகரிகம் சொல்றாங்களே, ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும், ரொம்ப குறிப்பால உணரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கும். டபக்கு டபக்குன்னு எல்லாருக்கும் வெளியில சொல்ற மாதிரி இப்படி நடந்துக்க பரபரப்பான நடந்துக்கிட கூடாது, டீசெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. உலகத்திலேயே நாகரிகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு படிக்காத தமிழ் கிராமத்துல பார்த்ததாக தோ பரமசிவம் அப்படிங்கிற நம்முடைய தொல்லியல் மண் ஆய்வாளர், இந்த தமிழ் மண்ணின் ஆய்வாளர், எங்க திருநெல்வேலி மண்ணை சேர்ந்தவர், நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ் பிள்ளைகள் தோ பரமசிவன் புக்கையெல்லாம் படிக்கணும். நீங்க நேரம் கிடைக்கும் போது மொபைல்ல எல்லாரும் கூடயும் சேட் பண்றீங்கல்ல, ஃபேஸ்புக் பாக்குறீங்கல்ல, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறீங்கல்ல, அதுல பாதி நேரத்தை குறைச்சிக்கிட்டு தமிழ் சார்ந்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏன்னா அது உங்களுக்கு பொழுதுபோக்கா மட்டும் இருக்காது, நம்ம வாழ்க்கையை பழுது பார்ப்பதாகவும் அது அமையும். தோப்பா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கிராமத்துக்கு ஒரு துஷ்டி வீடு, இறந்த வீடு, கேத வீடுன்னு சொன்னோம்ல, அங்க அவர் போயிருக்கிறாரு. அந்த வீட்டுல ஒரு 27 வயசு இளைஞன் இறந்துட்டான், ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். 27 வயசு தான். கல்யாணமாகி அவனுக்கு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த இளம் பெண்ணும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். அந்த ஊரே துக்கமா இருக்குது. இவர் ஒரு பெஞ்சில், வெளியில ஆண்கள்லாம் பெஞ்சு போட்டு அப்படியே உட்காந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. கச்ச கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஒரே அழுகு. திடீர்னு ஒரு பாட்டி, அந்த ஊர்லயே இருக்கிற வயசான பாட்டி, இறந்த வீட்டுக்குள்ள வந்து வெளியில வர்றாங்க. வந்த உடனே எல்லாம் அப்படியே பேச்சை நிப்பாட்டிட்டு அமைதியா அந்த பாட்டியவே பாக்குறாங்க. அந்த பாட்டி ஒரு சின்ன வாயகன்ற ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணி ஊத்துறாங்க. இப்படி எல்லாரும் பாக்குறாங்க. தன்னுடைய முந்தியில இருந்து ஒரு மல்லிகைப்பூ எடுத்து இப்படி எல்லாருக்கும் காமிச்சிட்டு உள்ள போடுறாங்க. மறுபடியும் இன்னொரு பூ எடுத்துட்டு போடுறாங்க. 3வது பூவையும் இப்படி காமிச்சிட்டு போட்டுட்டு மறுபடியும் எல்லார்ட்டும் இப்படி காமிச்சோன்னே எல்லாரும் இப்படி தலைய அசைக்கிறாங்க. இந்த பாட்டி உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க.
இந்த ஆண்கள்லாம் ஐயோ பாவம், ரொம்ப சங்கடம் அப்படின்னு பேசுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. இப்ப அவங்க சொல்றாங்க, திருமணமான அந்த பையன் இறந்து போயிட்டான். சின்ன பையன், ஒரு வருஷம் தான் திருமணம் ஆகியிருக்கு. அந்த பெண் இளம் விதவை. 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இப்ப அந்த பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கிறது. இன்னும் 7 மாசம் கழிச்சுதான் குழந்தை பிறக்க போகுது. அப்ப அப்பாங்கிறவன் இருக்க மாட்டான். அப்ப இந்த ஊரு நாக்கு மேல பல்ல போட்டு, அப்பாவே இல்லை அப்புறம் எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு யாரும் கேட்டக்கூடாது. அவ 3 மாதம் முழுகாமல் இருக்கிறாள் என்பதை ஊர் அறிய இவ்வளவு அமைதியாக நாசுக்காக சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார். அவ்வளவு நாகரிகம். யாருக்கும் ஒரு வார்த்தை பேசல, ஒரு செய்தி சொல்லல. ஆனால் எவ்வளவு நாகரிகமாக உள்ளே நடக்கிற ஒரு ரகசியமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு அமைதியாக சொல்லிக் கொடுப்பதுதான் நாகரீகம் என்று நம்முடைய கிராமத்தின் பண்பாட்டை இந்த உலகத்துக்கு அவர் எடுத்துரைத்தார். இவ்வளவு அழகான பண்பாட்டுக்கு, நாகரீகத்துக்கெல்லாம் நாம் சொந்தக்காரர்கள். நீங்க இந்த தொல்காப்பியனுக்கு முன்னாடி ஒருத்தர் படம் போட்டிருக்காங்க. யார் அவரு? திருவள்ளுவர் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தர்களும் ஒரு சாதியை சேர்ந்தவர்களாக இருப்போம். நீங்க ஒரு ஜாதியா இருப்பீங்க, நான் ஒரு ஜாதியா இருப்பேன். நீங்க ஒரு மதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு மதம் இருக்கும், உங்களுக்கு ஒரு மதம் இருக்கும், எனக்கு ஒரு மதம் இருக்கும். ஆனால் நாம எல்லாரும் இங்கே ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஜாதி இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு சமயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் வள்ளுவம். நம்முடைய மதம் என்ன என்று கேட்டால் வள்ளுவம் என்று சொல்ல நாம் பழகினோம் என்றால் நமக்குள்ள எந்த சமய பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன ஜாதின்னு கேட்டா நான் தமிழ் ஜாதின்னு சொல்ல பழகுகிற ஒரு பரம்பரையை நாம உருவாக்க வேண்டும். வள்ளுவர் 1.25 அடியில இருக்கிற குறள்பாவை அவர் தேர்ந்தெடுத்தார். இவ்வளவு அறிவும் ஆற்றலும் நிறைந்தவர் ஒரு 2 அடி நிரம்ப இருக்கிற, இல்ல 4 அடி இருக்கிற, 3 அடி எடுக்கிற ஒரு இலக்கிய வகையை தேர்வு செஞ்சிருக்கலாம்ல. ஏன் 1.25 அடியில தேர்வு செய்தார்? ஒரு தமிழறிஞர் தான் சொன்னார். அவர் ஒரு 1/4 அடியை விட்டுட்டு போனாரா? ஏன் அந்த 1/4 அடியை வள்ளுவர் விட்டு சென்றார் என்றால், தான் விட்டு சென்ற காலடியில் அடுத்த தலைமுறை தன் காலடியை பதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த காலடியை விட்டு சென்றார். அந்த காலடியை நீங்க தான் எடுத்து அழுத்தமாக அந்த இடத்தில் வைக்க வேண்டும். ஏன்னால் வள்ளுவம் எவ்வளவு ஆச்சரியகரமானது என்றால், 2004 சுனாமி என்கின்ற ஆழி பேரலையை முதலாக இந்தியா சந்தித்தது. அதற்கு முன்னால் நிறைய காலங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. பல நாடுகள்ல அடிக்கடி சுனாமி வரும். நம்ம அந்த பேரையே அப்பதான் கேள்விப்பட்டோம். 2004 இந்தோனேசியால எத்தனையோ ஊர்களை வாரி சுருட்டி போட்ட அந்த சுனாமி, இலங்கையில எத்தனையோ கிராமங்களை வாரி சுருட்டி போட்ட அந்த சுனாமி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே அக்கரைப்பேட்டை, கோடியக்கரை மாதிரியான ஏரியால நிறைய இடங்களை காலி செய்து விட்ட அந்த சுனாமி கன்னியாகுமரிக்கு வந்தது. கன்னியாகுமரிக்கு வந்த சுனாமி என்ன செய்தது? 133 அடி உயரத்தில் வள்ளுவர் சிலை இருக்கிறது. 800 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணீரும் மண்ணும் காற்றும் கலந்த கலவையாக இந்த சுனாமி பீரிட்டு எழுகிறது. 3 பனைபுரம் உயரத்திற்கு அந்த சுனாமி புறப்பட்டு வருகிறது. 133 அடி உயரத்துல வள்ளுவன் சிலை நிற்கிறது. சுனாமி, வள்ளுவன் சிலை. இப்ப என்ன நடந்திருக்க வேண்டும்? எத்தனையோ ஊரை அடித்து உருத்தெரியாமல் ஆக்கிய அந்த சுனாமி வள்ளுவர் சிலையையும் சுருட்டி இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அந்த சுனாமி, அந்த ஆழி பேரலை, அந்த கடற்கோள் நம்முடைய முப்பாட்டனாகிய வள்ளுவனின் பாதங்களை கழுவத்தான் முடிந்ததை தவிர அவர் சிலையை கவிழ்க்க முடியும். இந்த விஷயத்தை வச்சு ஒரு தமிழறிஞர் எழுதினார், இது இப்படித்தான் நடக்கும். ஏன் தெரியுமா? வள்ளுவன் தானே சொன்னான், நிற்க அதற்கு தக சொன்னான் நின்னா அப்படின்னார். நிற்க அதற்கு தகன்னு சொன்னார்ல, அதற்கு தகனா என்ன அர்த்தம்? எந்த சூழலுக்கு தக்கவாறும் நீ நிற்க பழக வேண்டும் என்று சொன்னவன் அவன் தானே. அப்ப சுனாமியை தாண்டியும் அவன் நிற்பான். அப்ப அந்த வள்ளுவனுக்கு பேரன் பேத்திகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பண்பாடை விட்டு கொடுக்காமல் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் மொழிப்பற்றோடும் கம்பீரமாக நிற்க வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் நான் தமிழன், என்னுடைய மொழி தமிழ், எங்களுடைய ஜாதி தமிழ் ஜாதி என்கின்ற கம்பீரத்தோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி பாரதிதாசன் தான் சொல்லுவான், தமிழுக்கு அமுது என்று பெயர். அமுதுனா என்னங்க அர்த்தம்? அமுதம் என்ன செய்யும்? குடிச்சவங்களை அதிக நாள் வாழ வைக்கும். அதான அமுதம். தமிழுக்கு ஏன் அமுதம்னு பேர் பாரதிதாசன் கொடுத்தான் தெரியுமா? வே சுபமாணிக்கனார்னு ஒரு தமிழறிஞர் இருந்தார். அவர் தமிழ் மாணி அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சார். இதோட நிறைவு பெறுது. தமிழ் மாணின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு நிறைய முக்கியமான உலகத்தின் மொழிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அதை உச்சரிக்கும் போது எவ்வளவு மூச்சு காற்று செலவாகிறது,
அப்படிங்கிறத கணக்கெடுத்தார். தமிழ் மொழியை உச்சரிக்கும் போது எவ்வளவு மூச்சு காற்று செலவாகிறதை கணக்கெடுத்து பார்த்த பிறகு அவர் கடைசியாக அந்த ஆய்வின் நிறைவாக சொன்னார், உலகத்தின் எத்தனை முக்கியமான மொழிகளை உச்சரிக்கும் போதும் செலவிடுகிற மூச்சின் அளவை விட தமிழை பேசி உச்சரிக்கிற போது செலவாகிற மூச்சின் அளவு குறைவாக இருக்கிறது என்பதால் தமிழை பேசுகிறவர்கள் அதிக காலம் ஆயுளோடு வாழ்வார்கள் என்பது உறுதியாகிறது. இப்ப தமிழுக்கு அமுதென்று பேர். அமுதை குடித்தவன் அதிக காலம் வாழுகிறான், அமுதை போன்ற தமிழை படித்தவன் அதிக காலம் வாழ்வான் என்று பாரதிதாசன் பதிவு செய்ததை சுபமாணிக்கனார் உறுதி செய்தார் என்பதால் அன்றைக்கு ஒரு தமிழ் புலவன் சொன்னான், பக்ருலி ஆற்றின் மணலை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று. நான் இன்றைக்கு என் தமிழ் தம்பிகளுக்கு சொல்லுகிறேன், தமிழை போல தமிழ் இருக்கும் காலம் வரை நீங்கள் நீண்டு நெடிது வாழ வேண்டும். நீங்கள் காணுகிற எல்லா கனவுகளும் அப்படியே பழிக்க வேண்டும். இந்த தமிழின் பெருமையை உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் உங்கள் குரலால் நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்று உங்களுக்காக என் வாழ்த்துக்களை தெரிவித்து, இவ்வளவு சிறப்பான விழாவை உலகத்தில் முதல் முறையாக முதுகலை தமிழாசிரியர் அவையம் இங்கே தொடங்கி இருக்கிறது. இந்த விதை விருட்சமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.